முன்னாள் விமானப்படை அதிகாரி திரு நாகஜோதி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நீங்கள் பார்த்த வரையில் என்ன நடந்திருக்க கூடும் என்பது உங்களுடைய கணிப்பு? இது முழுக்க எந்திர கோளாறினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த ஏரோப்ளேன் வெடிச்சு சிதறியது, கீழே விழுந்தது, அந்த துகள்களில் இருந்து சொல்லிவிடலாம் இது வெடிகுண்டால் வெடிக்கப்பட்டதா இல்லை எந்திர கோளாறினால் கீழே விழுந்து வெடித்து சிதறியதா என்று. இப்பொழுதைக்கு நமக்கு கிடைத்த விவரங்களின்படி எந்திர கோளாறின் காரணமாகத்தான் அது கீழே விழுந்திருக்க முடியும். காரணம் கட்டுப்பாட்டு அறைக்கு பேசியிருக்கிறார். சொல்லுங்க. அடுத்த மேடே கால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? ஏடிசிக்கு முன்னதாக மேடே கால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் மீன்ஸ் அவங்கள ஏரோப்ளேனுக்குள்ள ஏற்பட்ட எந்திர கோளாறுனாலதான் பைலட் அந்த மாதிரி தெரியாது. சரி, விமானம் குறித்தும் கேள்விகள் பல எழுகிறது. முதல் முறையா விபத்துக்குள்ளாகிருக்கு போயிங் 787 ட்ரீம் லைனர் ரக விமானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த போயிங் 787 ரக விமானத்துல என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கும்? அதுல மிக அதிக பாதுகாப்பு விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். அவங்க அதுல உள்ள ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மற்ற ஏர்க்ராஃப்ட் மாதிரி அது கிளைட் ஆகி லேண்ட் ஆக முடியாது. அது பட்டு பட்டுன்னு கீழே வந்துடும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெயிட். அதுல தற்கால அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதில் இருக்கும். அனைத்தையும் மீறி இந்த கோளாறு என்றால் அது நேரடியாக அப்படியே கீழே விழுந்துவிடும். 600 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்திருக்கிறது என்றால் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கும். உயிர் சேதம் கண்டிப்பாக. சரி, புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே இந்த விபத்து நடந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இது போல சர்வதேச விமானங்கள் ஆகட்டும் அல்லது உள்நாட்டு விமானங்கள் கூட புறப்படுவதற்கு முன்னதாக என்னென்ன விஷயங்களை அவர்கள் முன்னேற்பாடாக பார்ப்பார்கள்? அதற்கு அந்த எந்திர நிர்வகிக்கக்கூடியவர்கள் அது அனைத்தையும் சரிபார்த்து அதற்காக கையெழுத்தெல்லாம் போட்ட பிறகுதான் பைலட் வண்டியை எடுப்பாரு ஏர்கிராப்ட. அப்படி அவர் எடுத்திருந்தாருன்னா அது முழுக்க முழுக்க எந்த நொடியிலும் ஏற்படலாம். அது அவர்கள் யார் யாரு சோதனை செய்தார்களோ அவர்கள் மீது எந்த குற்றமும் சாட்ட முடியாது. ஏரோப்ளேன் ஓடும்போது ஏற்படக்கூடிய அதன் இடைப்பட்ட காலத்தில் எந்த விதமான எந்திர கோளாறும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சரி, விபத்து தொடர்பான வரைகலை காட்சியை நாம் பார்க்கிறோம். 1:48 மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து போயிங் 787-8 ரக விமானம் புறப்படுகிறது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஏதேனும் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக விமானி உணர்கிறார். அங்கிருந்து மேடே கால் கொடுத்திருக்கிறார் ஏடிசிக்கு, அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு, விமான நிலைய கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அவர் தொடர்ச்சியாக மேடே கால் கொடுத்திருக்கிறார். அடுத்த சில நொடிகளில் அந்த தகவலும் நின்று விடுகிறது. சரியாக 1:43 மணிக்கு அந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகிறது. குடியிருப்பு பகுதியில் விழுகிறது.
நுண்ணறிவு மூலமாக சித்தரிக்கப்பட்ட புதிய தலைமுறையின் பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI மூலமாக சித்தரிக்கப்பட்டவை. விமான நிலையத்திலிருந்து அந்த விமானம் போயிங் 787 ரக விமானம் புறப்படுகிறது. 1:48 மணிக்கு தரையிலிருந்து கிட்டத்தட்ட 625 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது ஏதேனும் கோளாறு ஏற்படுவதாக விமானி உணர்கிறார். அங்கிருந்து மேடே கால் கொடுக்கப்படுகிறது. ATC ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு மேடே கால் கொடுக்கப்படுகிறது. அடுத்த சில நொடிகளில் அதுவும் துண்டிக்கப்படுகிறது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 625 அடி உயரத்திலிருந்து கீழே விழுகிறது போயிங் 787 ரக விமானம். அது விழும் இடமும் குடியிருப்பு பகுதியாக இருக்கிறது. விழுந்த உடனேயே தீப்பற்றி எரிகிறது, கரும்புகையும் சூழ்கிறது. இப்படியான காட்சிகளை நாம் செயற்கை நுண்ணறிவு AI மூலமாக உருவாக்கப்பட்ட சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.